மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள். முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க. அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைலாம் முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷா இந்த திங்கட்கிழமை வந்திருக்கோம். அரசியலையும் கூட பார்த்தோம்னாங்க கூடுதல் பரபரப்பு, கூடுதல் சுவாரஸ்யத்தோட தான் இந்த மண்டே ஸ்டார்ட் ஆகியிருக்குங்க. இதுல பார்த்தோம்னாங்க அன்றைக்கு நம்முடைய இந்தியாவுடைய முதல் துணை குடியரசுத் தலைவராக, துணை ஜனாதிபதியாக பதவியேற்றவர், அவருடைய நினைவாகத்தான் என்னுடைய மகனுக்கு அவர் பேரை நான் வச்சேன். இன்னைக்கு அதே பதவியில என்னுடைய மகனும் போய் அமரப் போகிறார், உட்கார போகிறார் அப்படின்னு நினைக்கிறப்ப பேர் ஆனந்தமா இருக்குங்க அப்படின்னு ஒரு தாய் நெகிழ்ச்சியோடு தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்திருக்காங்க. புரிஞ்சிருப்பீங்க, அவரே தாங்க சிபி ராதாகிருஷ்ணன். இந்திய துணை குடியரசு தலைவர் தேர்தலில் துணை ஜனாதிபதி தேர்தலுக்காக என்டிஏ பாஜக கூட்டணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இது இந்தியா கூட்டணிக்கு, குறிப்பா மு.க. ஸ்டாலினுக்கு வைக்கப்படுகின்ற செக் அப்படின்லாம் வர்ணிக்கிறாங்க. சரி, ஏன் இவருடைய பேரை டிக் அடிச்சாங்க? பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிற அரசியல் கணக்குகள் என்ன? இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஆகஸ்ட் 9 வென்றதா இல்லை ஆகஸ்ட் 17 வென்றதா அப்படின்னு ரெண்டு டீமுக்கு இடையில பெரிய விவாதமே நடந்துகிட்டு இருக்குங்க, போட்டா போட்டி. ஆனா பாருங்க, அப்பா மகனுடைய பதவி வெறியால பாதிக்கப்படுறது என்னவோ அப்பாவி அச்சமூக மக்கள் தான் அப்படின்னு வேதனையை பகிர்ந்துக்கிறாங்க நடுநிலையானவங்க. புரிஞ்சிருப்பீங்க. அதே தாங்க ராமதாஸ் வெர்சஸ் அன்புமணியுடைய அந்த போட்டி பொதுக்குழு கூட்டம்லாம் நடத்தியிருக்காங்க. பின்னாடி நிறைய பரபரப்புகள் இருக்குங்க. சோ இந்த பின்னணிகள் தாங்க இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். வாஜ்பாயின் விசுவாசமான சீடர், ஸ்டாலினின் நண்பர். யார் இந்த குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர்? சிபி ராதாகிருஷ்ணன். நம்முடைய திருப்பூர் மாவட்டத்துல ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்தவர் தான் திரு சிபி ராதாகிருஷ்ணன். அவங்களுடைய அப்பா ஒரு நகராட்சியில கிளர்க்கா இருந்தவர், அம்மா ஆசிரியருங்க. சொல்லவே வேணாம், நல்லா படிச்சு பிபிஏ பட்டதாரி ஆனாரு. அரசு பள்ளியில தான் படிச்சவருங்க. தன்னுடைய கடினமான உழைப்பால படிப்படியாக உயர்ந்தவருங்க. இது அவருடைய பர்சனல் பக்கம்னா. அவருடைய அரசியல் அப்படின்னு பார்த்தோம்னா பக்கா ஆர்எஸ்எஸ் காரங்க. ஆர்எஸ்எஸ்ல இருந்து பயணம் தொடங்குது. இன்னும் சொல்ல போனா பாஜகவுக்கு முந்தைய வடிவமான ஜனசங்கம் அப்படின்னு தான் அது அறியப்பட்டது. ஸோ ஜனசங்கத்துல 17 வயதிலேயே அவரு மாணவர் பிரிவுல செயல்பட்டவருங்க. அங்கிருந்து தான் அவருடைய அரசியல் கிராஃப் தொடங்குதுங்க. அதுக்கப்புறம் படிப்படியா பார்த்தோம்னா தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவராகவும் இருந்திருக்காரு. இன்னும் சொல்ல போனா முன்னாள் பிரதமர் மறைந்த திரு வாஜ்பாய் அவருடைய குட் புக்ல இடம் பிடிச்சவர். அவருடைய விசுவாசமான ஒரு சீடராகவும் செயல்பட்டவர் தான் திரு சிபிஆருங்க. அவரை எல்லோருமே அன்போடு சிபிஆர்னு தான் அழைப்பாங்க. இவருடைய சேம் பேட்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் நம்முடைய தற்போதைய பிரதமர் திரு நரேந்திர மோடிங்க. இன்னும் சொல்ல போனா அப்ப முன்னாள் பிரதமர் திரு சந்திரசேகர் அவரோடவும் நெருக்கமாக பழகக்கூடியவராக அறியப்பட்டவர் தான் திரு சிபிஆருங்க. அப்புறம் 1998 கோவையில எம்பி ஆனாரு. 99 13 மாதங்கள்ல அவங்களுடைய ஆட்சி கலைஞ்சது இல்லையா, 99 அவரு எம்பி ஆனாரு. இதுல முக்கியமா பார்த்தோம்னாங்க அந்த தேர்தல்ல 99 திரு நல்லக்கண்ணு ஐயாவை எதிர்த்து போட்டிட்டு தான் வெற்றியும் பெற்றாரு சிபிஆருங்க. இப்பவும் ஞாபகம் இருக்கு, அவர் அந்த நேரத்துல சொன்னது, என்னுடைய வெற்றி மகிழ்ச்சி தான், ஆனாலும் நல்லக்கண்ணு ஐயாவோடு அவரை எதிர்த்து நான் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறதுங்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நெருடலா இருக்கு. அந்த டோன்ல அவர் சொல்லியிருந்தாரு. அதாவது ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு வேட்பாளரை தோல்விக்கு நம்ம காரணமாகிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டிருந்தாரு. இப்ப வர பல நேர்காணல்கள்லயும் அதை பதிவு செஞ்சிருக்காரு. ஏன் அப்பவே வெற்றி அடைஞ்ச உடனே அந்த வெற்றி சர்டிபிகேட்டை எடுத்துட்டு போய் நல்லக்கண்ணு ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கினாரு சிபிஆருங்க. அதாவது நல்லக்கண்ணு ஐயா கம்யூனிஸ்ட் கொள்கையில ஈடுபாடு கொண்டவர், சிபிஆர் பாஜக அவங்களுடைய இந்துத்துவ தேசிய கொள்கையில ஈடுபாடு கொண்டவர். கொள்கையில நேர் எதிராக இருந்தாலும் ஒரு மனிதருக்கு கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பு இருக்கு இல்லைங்களா, அதுல தவறவே கூடாது அப்படின்னு அதை சரியா கடைபிடிக்கக்கூடியவராக அந்த பண்புகளோடு இருந்தவர் தான் சிபிஆருங்க. அது இப்போ வர தொடர்ந்தது. அதாவது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவருக்கும் இவர் நல்ல நெருக்கமான நண்பர் தான். சமீபத்துல கூட அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு போயிட்டு நேர்ல போய் சந்தித்து நலம் விசாரிச்சாரு. இன்னும்
இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னாங்க, கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுக பாஜக கூட்டணி மோசமான ஒரு தோல்வியை சந்திச்சாங்க இல்லையா? அது கொஞ்சம் உச்சபட்சமான ஒரு கோபம் தான் நிலவிட்டு இருந்தது அந்த நேரத்துல. அப்ப கூட ஸ்டாலின் தன்னுடைய உழைப்பால எங்களை வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு வெளிப்படையாகவே பேசினாரு. ஓப்பனாக மனசுல பட்டதை பேசக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பவர் தாங்க சிபிஆருங்க. குஜராத் முதலமைச்சராக இருந்தப்பவே திரு மோடிய இங்க தமிழ்நாட்டுக்கு கோவைக்கு அழைச்சிட்டு வந்து பொதுக்கூட்டம்லாம் நடத்தியிருக்காரு. இப்படி அவருடைய அரசியல் கிராஃப் குறித்து சொல்லிக்கிட்டே போலாம். அதுல முக்கியமா சொல்லணும்னா, ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய ஆளுநராக, அடுத்து தெலுங்கானா, புதுச்சேரி, மகாராஷ்டிராவுடைய ஆளுநராகவும் பணியாற்றினாரு. இன்றைக்கு துணை குடியரசுத் தலைவர் அந்த பதவிக்கான வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஏன் சிபிஆரை டிக்கடித்தார் மோடி? ஸ்டாலினுக்கு ஷாக் கொடுக்கும் அமித்ஷாவின் 5. முதன்மையாக தமிழ்நாட்டு அரசியல், தமிழர். இரண்டாவதாக கொங்கு பெல்ட் அரசியல். மூன்றாவதாக ஸ்ட்ராங்கான RSS காரங்க. நான்காவதாக சேம் பேட்ச் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த காலத்துல இருந்தே மோடி, அதற்கு பின்னாடி அமித்ஷா இவங்களோடு டிராவல் பண்ணிட்டு வந்தவர். அதற்கு முன்பாகவே பார்த்தோம்னா 1970களில் இருந்தே பக்காவாக RSS பாஜகவுடைய அரசியல் அனுபவம் பெற்றவர். முன்னாள் பிரதமர் மறைந்த திரு வாஜ்பாய் அவர்கிட்ட இருந்தும் நிறைய அரசியல் அனுபவங்களை பெற்றவர். ஸோ இவை எல்லாமே உதவும் அப்படின்னு கணக்கிட்டு இருக்காங்க. 5ஆவதாக அவருடைய நிர்வாக திறமை. நேரடி அரசியல் களத்தில் அவர் செயல்பட்டதை விட ஒரு பொறுப்புக்கு, கட்சி பொறுப்பாகட்டும் இல்ல ஆளுநர் போன்ற இந்த முக்கியமான பதவிகளாகட்டும், இதுல அவர் செயல்படுகின்ற அந்த நிர்வாக திறன்க. ஒரு உதாரணமா சொல்லணும்னா, ஒரு பொருளை நீங்க விற்கணும் அப்படின்னா அந்த பொருளை பற்றி பேசுவதை விட வாடிக்கையாளரோடு நல்ல ஒரு நட்பு, ரேப்போவை மெயின்டைன் பண்ணிக்கணும். அதை நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க பொருள் விற்பனையாகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு பொருளுக்கே அப்படின்னா அரசியல்ல புரிஞ்சுக்கோங்க, தன்னுடைய கொள்கை அரசியல் வெற்றி பெறணும் அப்படின்னா அதிகாரத்துல இருக்கணும். அதை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா எல்லோரிடமும் ஒரு நல்ல நட்புறவை வச்சுக்கணும். சிபிஆர் அதுல கை தேர்ந்தவர். அதான் ஏற்கனவே உதாரணமா சொன்னது. திரு நல்லக்கண் ஐயாவை தோற்கடிச்சாலும் அவர்கிட்டயே போய் அந்த வெற்றி சான்றிதழை கொடுத்துட்டு ஆசீர்வாதத்தையும் வாங்கினாரு. இன்னொரு பக்கம் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய உடல் நலம் விசாரிக்கிறாரு, அவரோடு நெருக்கமா இருக்காரு. இப்படி ஆப்பனன்ட் டீமோடவும் நெருக்கமா இருக்கிறதால ஒரு அரசாங்கம் செய்ய நினைக்கிறத ஆப்பனன்ட் டீம் கிட்ட பேசி அவங்களுடைய எதிர்ப்பு கூட கூல் பண்ணி கொஞ்சம் மட்டுப்படுத்தி அந்த நிர்வாக திறன் தாங்க சுருக்கமா சொல்லணும். அதுல பக்காவா கை தேர்ந்தவர். இதன் தொடர்ச்சியாக பார்த்தோம்னா வருகின்ற தமிழ்நாடு தேர்தலுங்க. 2026ல நிறைய எம்எல்ஏக்களை பெறணும். அதை விட 2029ல தமிழ்நாட்டில இருந்து கணிசமான எம்பிக்களை நேரடியாக பாஜக பெற்று 4வது முறையாகவும் ஆட்சி அமைக்கணும். இதுல மிக தெளிவா இருந்துட்டு இருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. தமிழர் ஒருத்தர் துணை குடியரசுத் தலைவராக ஆக போகிறார் என்கிற அந்த பரப்புரை. 3ஆவதாக மேற்கு மண்டலம் கொங்கு பெல்ட்ல இருந்து ஒருத்தரை தேர்வு செய்வதன் மூலமாக அங்க மேலும் வலுவாக கால் ஊன்றுவது. ஏற்கனவே மேற்கு மண்டலத்துல பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் நல்ல வாக்கு வங்கி இருக்கு. அங்க குறிப்பா பெரும்பான்மை சமூகமாக கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தினரும் இருக்காங்க. அச்சமூகத்தை சார்ந்தவர், அந்த பிரதேசத்தை சார்ந்தவரை துணை குடியரசுத் தலைவராக ஆக்கிட்டா பாருங்க, தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர், தமிழ்நாட்டுக்குள்ளார மேற்கு மண்டலத்துல இருந்து ஒருத்தரை நாங்க துணை ஜனாதிபதி ஆக்கியிருக்கோம் அப்படின்னு இந்த பரப்புரையை சொல்லியே அப்படியே அந்த வாக்குகளை அள்ளிடலாம் அப்படிங்கிறது பாஜகவுடைய கணக்கு. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுல 59 எம்பிக்கள் இருக்காங்க அப்படின்னா மாநிலங்களவையும் சேர்த்து இப்ப திமுக எதிரா வாக்களிச்சா பாருங்க, ஒரு தமிழருக்கு எதிரா திமுக செயல்படுது. ஆனா இவங்க தமிழ்நாடு அப்படின்னு பேசுவாங்க அப்படின்னு அந்த பரப்புரையை தீவிரப்படுத்தலாம், எதிர்பரப்புரைய அட்டாக் பண்ணலாம். ஆதரித்து வாக்களிச்சா இந்தியா கூட்டணிக்குள்ளார குழப்பங்கள் வரலாம். மேலும் ஒரு பக்கம் பாஜகவை எதிர்க்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா பாஜக முன்வைக்கின்ற ஒரு வேட்பாளரை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு அந்த பரப்புரைக்கும் இது உதவுங்க. குறிப்பா சொல்லணும்னா மைனாரிட்டி சமுதாயத்தினர்கிட்டையும் ஒரு பேட் இமேஜ் திமுகவுக்கு உருவாகலாம். சோ பக்காவா ஸ்கெட்ச் போட்டு வசமா திமுகவுக்கு லாக் போட்டிருக்காங்க சிபிஆர் மூலமாக அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க. இதற்கிடையில திரு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக திரு
திருச்சி சிவாவை களமிறக்க இந்தியா கூட்டணி திட்டம், தமிழருக்கு எதிராக தமிழரையே நிறுத்தலாமா அப்படின்னு திமுக யோசிக்குது அப்படின்னா புதிய புதிய செய்திகளும் கிளம்பி இருக்குங்க. ஆக மொத்தத்துல குடியரசு துணைத் தலைவர் தேர்தலையும் பரபரப்புக்கு பஞ்சமில்லை. பொதுக்குழு பிறந்தநாள் கொண்டாட்டம், போட்டி பொதுக்குழு, பாமகவில் பாகம் பிரிக்கும் போரா. கடந்த ஆகஸ்ட் 9 மாமல்லபுரத்துல பாமகவுடைய தலைவர் அவர் சொல்றதுதான் திரு அன்புமணி பொதுக்குழு கூட்டத்தை நடத்தினாரு. அது பொதுக்குழு கூட்டமே கிடையாதுங்க, அது செல்லாது அப்படின்லாம் எதிர்குறல்களை பதிவு செஞ்சாரு. அப்பயே தடையெல்லாம் கேட்டாரு பாமகவுடைய நிறுவனர் தலைவர் திரு ராமதாஸ் மருத்துவர். இப்ப ஆகஸ்ட் 17 புதுச்சேரியில இதுதாங்க ரியல் பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு நடத்தியிருக்காங்க பாமகவுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் திரு ராமதாஸ் அவங்களுடைய டீம்ங்க. அதே நேரத்துல இது பொதுக்குழு கூட்டமே கிடையாதுங்க அப்படின்னு இதை கராரா மறுத்திருக்காங்க அன்புமணி அவருடைய டீம்ல இருக்கின்ற வழக்கறிஞர் திரு பாலுங்க. இப்படி ரெண்டு தரப்புலையும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இதுல பார்த்தோம்னா ஆகஸ்ட் 17 நேற்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நடந்த அந்த பொதுக்குழு கூட்டத்துல 37 தீர்மானங்களை ஏற்றினாரு மருத்துவர் ராமதாஸ். இதுல மக்கள் தொலைக்காட்சி, பசுமை தாயகம் அபகரிச்சிட்டாங்க, பாட்டில் எடுத்து வீசினது, ஒட்டுக்கேட்பு கருவியை வச்சது, இப்படியாக மட்டுமே அன்புமணியை நோக்கி ஒரு 16 குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருக்காங்க. இதற்கிடையில ஒரு ட்விஸ்டாக பார்த்தோம்னா அன்புமணி அவங்களுடைய தாயார் மருத்துவர் ராமதாஸ் அவங்களுடைய இணையர் திருமதி சரஸ்வதி அவங்களுடைய பிறந்த நாள் விழாங்க. ஆகஸ்ட் 15 தன்னுடைய தாயாருடைய பிறந்த நாள் விழாவுக்கு குடும்பத்தோடவே தைலாபுரம் போயிருக்காரு அன்புமணி. எப்படியாவது அப்பாவுடன் சமாதானம் ஆகிடலாம் அப்படின்னு சில பல கணக்குகளும் இருந்ததுங்க. அம்மாவுக்கு கேக் வெட்டுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் மருத்துவர் ராமதாஸ் அவர் வந்திருக்காரு. வந்த உடனே கேக் வெட்டுற அந்த காட்சிகள்லாம் அரங்கேனது. ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் தான். அந்த நேரத்துலதான் ஓப்பனாகவே இது வரைக்கும் நடந்ததெல்லாம் எல்லாத்துக்குமே நான் வந்து மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்னு இறங்கி வந்து திருமதி சௌமியா அன்புமணியும் பேசியிருக்காங்க அப்படின்னு தகவல். அதை ரிசீவ் மட்டும் பண்ணிக்கிட்டாரு மருத்துவர் ராமதாஸ் அப்படின்னு தகவலுங்க. அப்புறம் அப்பாவும் மகனும் மனம் விட்டு பேசுவாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா ரெண்டு பேரும் பரஸ்பரம் வணக்கம் நலம் விசாரிப்பு மாதிரி மட்டும் போயிட்டு மருத்துவர் ராமதாஸ் அவருடைய ரூமுக்கு போயிட்டாரு. அன்புமணி ராமதாஸால தனிப்பட்ட வகையில பேச முடியல. அதுக்கப்புறம் என்ன காத்திருந்தும் எதுவும் நடக்கல அப்படின்னு விரக்தியோடவே அன்புமணியுடைய குடும்பம் கிளம்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க இந்த தகவல்களை அறிஞ்ச பாட்டாளிகள், அவங்களுடைய கட்சியினர். இதுல பார்த்தோம்னா இந்த புகைப்படங்களை அன்புமணி அவங்களுடைய டீம் தான் வெளியிட்டு இருக்காங்க. என்னன்னா ஆகஸ்ட் 17 பொதுக்குழு கூட்டம் நடக்க இருக்கிறதால முன்னாடியே இப்படியான புகைப்படங்களை வெளியிடுவதன் மூலமாக அப்பா மகனுக்கு இடையில ஒரு சமாதானம் நோக்கிய ஒரு நெருக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு இமேஜ் உருவாகுது. அப்ப வீரியமாக அன்புமணியை எதிர்க்கிறவங்களும் கொஞ்சம் சரி ரெண்டு பேரும் இணையறாங்க போல அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வரலாம். பொதுக்குழு கூட்டத்திலும் அந்த அளவுக்கு ஆக்ரோஷம் வெளிப்படாது அப்படின்னு பல்வேறு கணக்குகளை போட்டுதான் இப்படி போட்டோஸ் அவங்க லீக் பண்ணாங்க அப்படின்லாம் மருத்துவர் சைட்ல இருந்தெல்லாம் பேசப்படுதுங்க. சரி, இந்த இடத்துல சமாதானமா போயிட்டா அதுக்கப்புறம் நம்மள கேள்வி கேட்பாங்க. ஏன்னா வியாழக்கிழமை ஆனாலே வெடி வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அப்புறம் புஸ்வானமா போயிடுச்சான்னு கேட்பாங்க. மேலும் பொதுக்குழு கூட்டத்தை நடத்தாம போனா அன்புமணி நடத்தினதுதான் ஒரிஜினல் பொதுக்குழு கூட்டம் ஆகிடுமேன்னு கணக்கு போட்டுதான் ஆகஸ்ட் 17 கட்டாயம் நடத்தணும்னு நடத்தி அன்புமணியை மட்டுமே அட்டாக் செஞ்சு 16 குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருந்தாரு மருத்துவர் ராமதாஸ். அதுல முக்கியமா பார்த்தோம்னா மேடையில தன்னுடைய மகள் திருமதி ஸ்ரீ காந்திமதி அவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருந்தாரு மருத்துவர் ராமதாஸ். மேலும் பேர திரு முகுந்தன் அவரு அங்க கீழே இருந்தாரு, அவரை மேல வாங்க அப்படின்னு கண்ணிலேயே கூப்பிடுறாங்க அவங்களுடைய அம்மா. ஆனா அவர் வரலன்னு கடைசி வரைக்கும் ஒதுங்கி இருக்காரு. அப்புறம் கடைசியா அம்மா கூப்பிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக மேடையில வந்து ஓரமாவும் நிக்கிறாரு முகுந்தன். இதுல இருந்து என்ன காட்டுறாங்கன்னா மகளை முன்னிறுத்தும் அப்பா மருத்துவர் ராமதாஸ், தன்னுடைய இணையர் மனைவியை முன்னிறுத்தும் அன்புமணி ராமதாஸ். ராமதாஸை பொறுத்த வரைக்கும் நான் தான் தலைவர், நான் சொல்றதை இந்த தேர்தலையாவது கேளு அப்படின்னு மகன் அன்புமணி கிட்ட எதிர்பார்க்கிறாரு. அன்புமணி அவரை பொறுத்த வரைக்கும் அப்பா ஒரு கௌரவ தலைவர் போல செயல்படட்டும், குழந்தைகளோடு பேரன்களோடு பேரன் பேத்திகளோடு என்ஜாய் பண்ணிட்டோம், மற்றபடி அவர் இல்லாம எந்த முடிவும் எடுக்க மாட்டோம், அவரு ஒரு கௌரவமா ஒதுங்கியே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு அன்புமணி. சோ இந்த ரெண்டு பேருமே விடாப்பிடியா இப்படி இருக்கிறதால தான் பாமக
இணைகிறதா இல்ல உடைகிறதா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பமாகவே இருந்துகிட்டு இருக்குங்க. இதுல முக்கியமா அப்பா மகன் 2 பேருக்கு இடையிலான அந்த அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய அந்த போட்டியில பாதிக்கப்படுறது என்னவோ அப்பாவி வன்னிய சமூகத்தினர் தான். ஏன்னா இந்த 2 பேருமே 10.5% உள் இடஒதுக்கீடு அதை நாங்க தான் பெற்று தருவோம்னு சொல்லிக்கிட்டு யாருக்கு பாமக அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சண்டையை முதன்மையாக்கி 10.5% உள் இடஒதுக்கீடு விஷயத்த 2ஆம் பட்சமாக்கி அதை பொது இதுல பேசு பொருளா மாத்தாம தவறிக்கிட்டு இருக்காங்க. பக்காவான சுயநல அரசியல் தான் அப்பா மகனுக்கு இடையில வெளிப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னு பல்வேறு வன்னியர் சமுதாயத்து இயக்கங்களும் தலைவர்களும் விமர்சனங்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா ஆகஸ்ட் 18ஆம் தேதி திங்கட்கிழமை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான வன்னியர் சங்கத்துல மிக முக்கியமானவரான மறைந்த காடுவெட்டி திரு குரு அவங்களுடைய மகள் திருமதி விருத்தாம்பிகை, அவங்களுடைய மருமகன் திரு மனோஜ் அவங்க பிரஸ் மீட் ஒன்று வச்சிருக்காங்க சென்னையில. அந்த பிரஸ் மீட்ல பார்த்தோம்னா 2 பேருமே நாடகம் நடிச்சிட்டு இருக்காங்க, அப்பாவும் மகனும். இதனால பாதிக்கப்படுறது என்னவோ வன்னியர் சமுதாயத்தினர் தான். எதுக்கு எடுத்தாலும் வெள்ளை அறிக்கை வேணும் அப்படின்லாம் அன்புமணி கேட்டுக்கிட்டு இருக்காரு. ராமதாசும் தெரிவிக்கிறாரு, வன்னியர் அறக்கட்டளை கோடிக்கணக்கான அந்த சொத்துக்கள் குறித்து இவங்க வெள்ளை அறிக்கை கொடுக்க தயாரா, எவ்வளவு பேருக்கு வாய்ப்புகளை கொடுத்தாங்க, எவ்வளவு பேரை படிக்க வச்சாங்க, எத்தனை வன்னிய குடும்பங்கள் நல்லா இருக்கு அப்படிங்கிற எல்லாவற்றையும் இவங்க பதிவு செய்ய தயாரா. அதுல குறிப்பா அவங்க சொல்றது என்னன்னா, அப்பா மகன் 2 பேருமே நாங்க தான் ஒரிஜினல் பாமக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. வேணும்னா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை நீக்கிறேன்னு சொல்லட்டும், மருத்துவர் அன்புமணி அவர்கள் ராமதாஸ் அவர்களை நீக்கிறேன்னு சொல்லட்டுமே, பார்க்கலாம். நீக்கிட்டா பிரச்சனை முடிஞ்சது இல்ல. ஆனா அதை 2 பேருமே செய்ய மாட்டாங்க. அவங்க ஆதரவாளர்களை மட்டும் நீக்கிட்டும் சேர்த்துக்கிட்டும் இருப்பாங்க. இவங்க 2 பேருமே அப்படியே இந்த பிரச்சனையை லைம் லைட்லயே வச்சுக்கிட்டு உண்மையான அந்த 10.5% மேட்டரையும் மறக்கடிப்பாங்க. அந்த மக்களுக்கும் நல்லதும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நான் ஸ்டாப்பா அட்டாக் பண்றாங்க காடுவெட்டி மனோஜ் அவர்களும் சிலர் வன்னியர் சமூக இயக்க தலைவர்களும். நோய் நாடி நோய் முதல் நாடி அந்த திருக்குறள் தான் ஞாபகத்துக்கு வருது. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீரதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீரதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க.